ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்ஸீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரான் தொக்கு. அண்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் 4 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஹோல் ஸ்பைசஸ் லைக் பட்டை லவங்கமையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் வெந்து வர அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணியும் ஊற்றிட்டு நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேணாம், பிகாஸ் ப்ரான்லேருந்தே நிறைய தண்ணி விடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக பெப்பரையும் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 4 வெங்காயம், அதை நல்லா ஃபைனலாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஹோல் ஸ்பைசஸ், தேங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா லீவ்ஸையும் சேர்த்து சாப் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் போட்டுக்கோங்க. நம்ம அதில் நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றின தண்ணியே இருக்கும். ஸோ சிக்கன்லேருந்தும் நிறைய தண்ணி வரும். இதில் நம்ம அதுக்கப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கர்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஒரு 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 சின்ன அளவுக்கு வெல்லமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம சிக்கன் கிரேவியும் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் ப்ரான் தொக்கு இது 2மே தான். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுக்கிட்டு ப்ரான் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இது 2யுமே நம்ம வச்சு பரிமாறிக்கலாம். இதுதான் இன்றைக்கான நம்ம வீட்டு ஸ்பெஷல். டீட்டெயில்டு ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்ஸ் அகெயின் கூட ஷூட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரான் நம்ம வதக்கின கடாயில் கொஞ்சமாக ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கடாய் சாப்பாடு சாப்பிட பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஸோ இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லாஸ்ட்டில் வர கொஞ்சம் கிரேவி, அதில் கொஞ்சம் ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.